லைகா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில். விக்கிரவாண்டி தொகுதி பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதிக்குட்பட்ட சூரப்பட்டு கிராமத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது முக்கியமான தேர்தல். திமுக பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு தேர்தல் 10 இன்னொன்னு 11 அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை இது சமூக நீதிக்கான தேர்தல், நியாயத்திற்கான தேர்தல். இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை, ஏதாவது ஒரு வளர்ச்சி, இதுக்கு முன்பு நடந்த இதே தேர்தலையும் இதேதான் திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்து இதே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றினாங்களா? இல்ல. கல்வி கடன் ரத்து செய்யற, நகை கடன் ரத்து, விவசாய கடன் ரத்து, மாசம் மாசம் மின்சாரம் கணக்கெடுப்பேன் எடுத்தாங்களா? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுத்தாங்களா? தொழிற்சாலைகளில் தமிழர்களுக்கு 80 விழுக்காடு வேலை வாய்ப்பை கொடுத்தாங்களா? நீட்டு தேர்வை ஒரு வாரத்தில் ரத்து பண்ணுவோம் வந்திருக்கிறார் உதயநிதி. அவர்கிட்ட போய் கேளுங்க. ஒரு வாரமா 3 வருஷம் ஆச்சு, எங்க யான்னு கேளுங்க. இப்படி எல்லாம் பொய்யான வாக்குறுதி கொடுத்து பொய். திமுக பொய், திமுக ரத்தத்துல ஊறி இருக்கு அந்த பொய். அவங்க டிஎன்ஏ உள்ள இருக்கு பொய் வாக்குறுதி கொடுத்து உங்களை எல்லாம் ஏமாத்தி, மக்கள் எல்லாம் ஏமாத்தி தொடர்ந்து இதெல்லாம் சிந்தியுங்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு காப்பாத்தாலும் கொலை நடக்குது. நீ கஞ்சா வித்தா கொலை நடக்கும், சாராயத்தை வித்து கள்ளச்சாலை வித்தா என்ன நடக்கும்? இந்த ஒரு மாசத்துல 100 பேர் கொலை பண்ணிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் கொலை, அதிமுக கட்சி தலைவர் கொலை. நேற்று பார்த்தா பிஎஸ்பி மாநில தலைவர், தேசிய கட்சியுடைய மாநிலத்தில் வீட்டில் கொடூரமான முறையில் கொலை பண்றாங்க. இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. எங்க காசு கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 34 அமைச்சர்கள், 33 அமைச்சர்கள் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்களுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்க. நீங்க நியாயமா ஓட்டு கேட்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு பயம்? 33 பேர் இங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. 100 எம்எல்ஏ சுத்திட்டு இருக்கிறாங்க, 30 எம்பி சுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன பயம் வந்துருச்சு அவளுக்கு? இவங்க ஏதோ ஒன்று திருமங்கலம் ஃபார்முலா நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஈரோடு நினைச்சிட்டு இருக்காங்க. இது விக்கிரவாண்டி, இது என் மண்ணு, என் மக்கள். நல்லா காமிக்க போறாங்க உனக்கு. பார்த்துட்டே இருக்கு. ஆணவத்தில் இருக்கிறாங்க. எதை கணக்கு போடுறாங்க? இந்த ஓட்டுலாம் காசு கொடுத்தா இந்த ஓட்டு வந்துடும், அந்த ஓட்டு கணக்கு இது வந்துடும், இந்த ஓட்டு கணக்கு இப்படி எல்லாம் வந்துடும். கணக்கா காமிக்க போறாங்க. பார்த்துட்டே இருக்கு. வருகின்ற 10ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து புதன்கிழமை நாளை மறுநாள் நாளன்னைக்கு காலையே போங்க. அங்க பூத்துல பார்த்து, வாக்குச்சாவடியில பார்த்து சி அன்புமணி 3வது இடத்துல இருக்கிறார். 3வது இடத்துல சி அன்புமணி மாம்பழம் சின்னம் பார்த்து கொடுத்துங்க. அப்படி மாம்பழத்துல ஓட்டு போட்டாதான் உங்களுக்கு எதிர்காலமே இருக்கு, இல்ல எதிர்காலம் கிடையாது. திமுக ஸ்டாலின் உங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்க போறது கிடையாது. என்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை வாங்குறாங்களோ உங்களை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை, விவசாய திட்டம், கல்வி திட்டம், வேலை வாய்ப்பு திட்டம், சுகாதார திட்டம், சுற்றுச்சூழல் திட்டம், இதற்கு எல்லா திட்டங்கள் அவங்க கிட்ட இல்ல. இருந்தா நல்ல நிர்வாகத்தை கொடுத்து உங்களை முன்னேற்றுவதுதான், உங்களுக்கு சுயமரியாதை வரவேற்கிறது தான் திட்டம் கொடுக்கிறது. ஆனா அவங்களுக்கும் சுயமரியாதைக்கு சம்பந்தம் கிடையாது. கொள்ளடிக்கிறவங்களுக்கு சுயமரியாதை இருக்கா என்ன? இல்ல, சம்பந்தமே கிடையாது. அந்த கொள்ளடிச்ச பணத்தை தான் தூக்கி போட்டு இருக்கான். நான் ஒரு கூட்டத்துக்கு போடணும்னா பட்டியல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். எதுக்கு? போக கூடாது. நான் ஒரு ஊருக்கு போறேன்னா அந்த ஊர்ல நான் போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் இந்த இடத்துக்கு வா. என்ன கலாச்சாரம் இதெல்லாம்? இது ஒரு கலாச்சாரமா? வெக்க கேடியா? எல்லாம் வெக்கப்படணும். அதெல்லாம் பட்டியல அடிச்சு வைக்கிறது யாரு? ஆடு மாடுவா பட்டியல அடிச்சு வச்சிருப்பான். ஆனா இங்க
மனுஷனை குறிப்பா பெண்களை போய் பட்டியல் அடைச்சு வைக்கிற மாநிலத்தவனுங்களா எதுக்கியா ஜனநாயகம், எதுக்கியா தேர்தல் உங்களுக்குலாம்? இதுதான் தேர்தல். பட்டியல் நாளைக்கு பாருங்கம்மா, பட்டியல அடிச்சு வச்சிருக்கான்னா திமுக மோசமானவன். அவனை நம்பி பெண்கள் நீங்க போயிட போறீங்க. முடிஞ்சு போச்சு தேர்தல். அது வேற. இந்த தொகுதியில் அடுத்த தொகுதியில பண்ணுவானுங்க. மோசமானவங்க அவங்க. அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள். ஏன் நாளைக்கு என்ன பண்ணுவான்? உங்க பெண் பிள்ளைகளை அடைச்சு வச்சுக்கிட்டு நீ திமுக ஓட்டு போட்டாதான் இவளை வெளியில விடுவேன் நாளைக்கு சொன்னான்னு சொல்லுவானே. ஏன்னா இவங்க திமுக எப்படி என்ன பண்ணுவான்? ஏன்னா புதுசு புதுசா ஒவ்வொரு தேர்தலையும் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறான். இந்த பட்டியல அடிச்சு வச்சுக்கிறது அந்த கலாச்சாரத்தை யார் நம்ம கண்டுபிடிச்சா? கம்பி எண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர், பாலாஜி செந்தில் பாலாஜி. கம்பி எண்ணிட்டு அவர் தான் இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனார். பார்க்க போறான் என்ன போறான், இதுக்கு அப்புறம் என்ன போறான், நிறைய என்ன போறான். அதனால இதையெல்லாம் சிந்தியுங்கள். சிந்தித்து கிரவாண்டி தொகுதி உள்ள அத்துணை மக்களும் என்ன கட்சியினா இருந்துக்கு, என்ன ஜாதி, எந்த மனம் ஏதாவது இருந்துக்கு, உங்களுக்கு முன்னேற்றம் வர வேண்டும், உங்களுக்கு சுயமரியாதையாக வாழ வேண்டும், உங்களுக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும். அப்படின்னா இந்த சாராய கடையை மூடணும், கலாச்சாரத்தை ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும், வேலையை உருவாக்கணும், கல்வியை கொடுக்கணும்னா நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சி அண்ணாமலை, என்னுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும், நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள், திரு ஜி.கே. வாசன் அவர்கள், திரு பாரிவேந்தர் அவர்கள், திரு ஏ.சி. சண்முகம் அவர்கள், திரு தேவநாதன் அவர்கள், திரு ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளிட்ட நம்முடைய ஏஜி சம்பத் அவர்கள் இங்கே வரை தந்திருக்கின்றார்கள். அவர் பத்தி பேசுறதா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அவங்க அப்பா பத்தி பேசுறது 1 மணி நேரம் ஆகும். இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், அவர் தெரியும். விக்கிரவாண்டி தொகுதி பாமக வேட்பாளரை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொகுதிக்குட்பட்ட சூரப்பட்டு கிராமத்தில் வாக்கு சேகரித்து வரும் காட்சிகளை பார்த்தோம். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்